தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கின்றன. இப்போது தேர்தல் பிரச்சாரத்தை ஆளும் திமுக அரசும் எதிர்க்கட்சியான அதிமுகவும் இப்படி துவங்கி இருப்பது இதுவே முதல் முறையாகும். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி போன்றோர் இதுபோல் செய்தது கிடையாது. ஆளும் கட்சி இப்படி செய்வது மிகப்பெரிய தவறு, ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஸ்டாலின் தேர்தலில் வெற்றி பெறுவதில்தான் குறியாகவே இருந்து வருகிறார். அரசாங்கத்தை யார் கவனிப்பது? அவருடைய பாட்டனா வந்து கவனிப்பார். அது போகட்டும், மக்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கையை தான் இந்த செய்தியில் விரிவாக பார்க்க போகிறோம். சங்கர் இயக்கத்தில் முதல்வர் படத்தில் வருவது போல கோரிக்கைகளை வையுங்கள், உடனே தீர்வு காணப்படும் என்ற புதிய விளம்பரத்தை கையில் எடுத்திருக்கிறது தமிழகத்தை ஆளும் திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் பேசிய போது மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியும் பணிகள் துவங்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதிகளிலும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் நடைமுறைக்கு வருவதாகவும், ஜூலை 15 முதல் நவம்பர் வரை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்க இருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோள். மக்களின் வரி பணத்தில்தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆனால் அவர்களோ தங்கள் அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களை மதிப்பதே கிடையாது. தங்களை என்னவோ ஆண்டவன் ரேஞ்சுக்கு நினைத்து கொண்டு அதிகாரத்துடன் செயல்படுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர் அவர்களின் இந்த அராஜக போக்குகளை கேள்வி கேட்கவோ எதிர்க்கவோ செய்தால், நீ எப்படி என் அலுவலகத்திற்கு உன் வேலையை எப்படி முடிக்கிறேன்னு பார்த்துக்கிறேன் என்று மிரட்டும் பாணியில் லஞ்சம் பெறி தலைக்கேறி மேலும் ஆட்டம் ஆடுவார்கள். இதனால் தான் அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும் என்றாலே மக்கள் கொஞ்சம் அச்சத்துடனேயே செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்து வருகிறது. சமீபத்தில் கடலூர் அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் ஒருவர் நோயாளியை கேவலமாக பேசும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது. பாதிக்கப்படும் பொதுமக்களின் சிலர் சம்பந்தப்பட்ட அலுவலரின் அராஜக அணுகுமுறையை இப்படி வீடியோ எடுத்து வெளியிடுவதும், இது குறித்து பொது சமூகம் தன் ஆற்றமையை பேசிவிட்டு பின்னர் கடந்து விடுவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. பெரும்பாலான மக்களுக்கும் இதில் சொந்த அனுபவங்கள் இருக்கிறது என்றாலும் இது சாதாரணமான ஒன்று என்றும் அவர்கள் பழகிவிட்டார்கள். அரசு மருத்துவமனை, ரயில்வே, பேருந்து, பதிவுத்துறை, மாநகராட்சி, விஏஓ, கல்வித்துறை, போலீஸ் நிலையங்கள், நீதிமன்றங்கள், வங்கிகள், PF அலுவலகம் என அனைத்து விதமான அரசு அலுவலகங்களிலும் அதன் ஊழியர்கள் பொதுமக்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பது குறித்து கருத்து கேட்கப்பட்டது. அரசு மகப்பேறு மருத்துவமனையில் எனக்கும் இது போன்று நடந்துள்ளது. நிறை மாத கர்ப்பிணிகளை உட்காரக்கூட சொல்லாமல் வெகு நேரம் நிற்க வைப்பார்கள். அவர்கள் நம்மை பேசும் வார்த்தைகளையும் நடத்தும் விதமும் மிகவும் மோசமாக இருக்கும். நான் ஆன்லைனில் திருமணத்தை முன்பதிவு செய்து புரோக்கர் இல்லாமல் பதிவுத்துறை அலுவலகத்திற்கு சென்றேன். இதனால் மரியாதை இல்லாமல் நடத்தப்பட்டேன். புரோக்கருடன் வந்தவரின் சான்றிதழ் 10 நிமிடங்களில் தயாராகி இருந்தனர். ஆனால் எனக்கு கையொப்பமிட்டு தர 5 மணி நேரம் ஆனது. சிட்டாவில் பெயர் சேர்ப்பதற்காக கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் சென்றேன். அங்கே அவர் என்னை பேசிய பேச்சுக்கு வியர்த்து விறுவிறுத்து கண்கலங்கி வருத்தமுற்றேன். இந்த நிகழ்வால் இரவு சரியாக கூட உறக்கம் வரவில்லை. அரசு அலுவலகங்களுக்கும் நமக்கான வேலை முடிக்க செல்லும் நம்மை இவர்கள் மிகவும் தரமற்ற வகையில் நடத்துகிறார்கள். இதில் 64.2% மக்கள் மனிதனாக கூட மதிப்பதில்லை என்றும், 28.8% மக்கள் ஓரளவு மதிக்கிறார்கள் என்றும், 7% மக்கள் மிகுந்த மரியாதையுடன் நடத்துகிறார்கள் என்கின்றார்கள். ஆக மொத்தம் 93% கேவலமான நிலையேதான் தொடர்ந்து வருகிறது. ஓய்வு பெற்ற ஊழியரின் கண்ணீர் கதை மற்றும் நண்பர் ஒருவர் சொன்ன ஒரு கதையையும் இந்த செய்தியில் பார்த்து விடலாம். தமிழக அரசின் முக்கியமான துறையில் கண்காணிப்பாளர் என்னும் உயர் பொறுப்பில் இருந்த ஒருவர் ஓய்வு பெற்று 10 ஆண்டுகள் ஆகிவிட்டனர். திருச்சி பகுதி சொந்த ஊராக கொண்ட அவர் பணியில் இருக்கும்போது ஆடிய லஞ்ச ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. சில பங்களாக்களை வைத்துள்ளார். இதை தவிர தோட்டம், துறவு என்று ஏகப்பட்ட சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளார். எல்லாம் லஞ்ச பணம் என்று தனியாகவே சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. சமீபத்தில் வாரிசு சான்றிதழ் வேண்டி ஆன்லைனில் விண்ணப்பித்திருக்கிறார். அடுத்த நாளே நேரில் வர சொல்லி அழைத்தார் விஏஓ. அங்கே சென்றவரிடம் 1008 கேள்விகள் கேட்டு நோகடித்துள்ளார் விஏஓ. ஒரு கட்டத்தில் பெரிய வீடு எத்தனை, சின்ன வீடு எத்தனை என்கின்ற அளவிற்கு தாறுமாறான கேள்விகளை கேட்டு நேரடியாக இவருக்கு கண்ணீர் பொங்கி இருக்கிறது.
சார், இதையெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்தாம வாரிசு சான்றிதழ் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா எனக்கு ஆப்பு அடிச்சிடுவாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க என்று நக்கலாக பதில் சொல்லி இருக்கிறார். கண்ணீருடன் வீடு திரும்பியவர் தன் நண்பரிடம் இதை பற்றி சொல்லி அழுதுள்ளார். கொடுக்கிறதை கொடுத்தா தன்னாலே வீடு தேடி சான்றிதழ் வந்து விடுமே, இதையெல்லாம் உனக்கு தெரியாதா என்று வெளிப்படையாகவே அவர் சொல்லி இருக்கிறார். சுளையாக 3500 ரூபாய் வாங்கி கொண்டு சான்றிதழை உடனே வீடு தேடி வந்து கொடுத்து சென்று விட்டார் விஏஓ. சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் வீடு தேடி வந்த அந்த விஏஓ, சார், நீங்க அந்த அலுவலகத்தில் சுப்ரீண்டாக வேலை பார்த்தீர்களாமே, முன்பே சொல்லக்கூடாதா? இப்பதான் கேள்விப்பட்டேன், இனிமே முன்னையே சொல்லுங்க சார், பார்த்து கொஞ்சிக்கலாம் என்று சொல்லிவிட்டு போக ஓய்வு பெற்ற சுப்ரீன் மனவேதனையுடன் அந்த கதையை சொன்ன நண்பர், இன்றைக்கு லஞ்சத்துல மஞ்சள் குளிக்கிறவங்களோட நிலைமை நாளுக்கு நாள் இதுதான். ஆனாலும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுறாங்க என்று சாபமிட்டார். அதிகாரம் என்பது சட்டத்தின் மூலம் பெற வேண்டியது. ஆனால் அரசு அலுவலகங்களில் பியூன் தொடங்கி அதிகாரிகள் வரை பதவியின் வழி இந்த அதிகாரத்தை பெற்றுவிட்டதாக நினைக்கிறார்கள், ஆட்டம் போடுகிறார்கள். இது மிகவும் கீழ்த்தரமான செயலாகும். அனைத்து அரசு அதிகாரிகளும் இப்படியானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. சரியாகவும் நேர்மையாகவும் நடப்பவர்களும் இருக்கிறார்கள். அரசு ஊழியர்களின் இந்த அதிகார நடத்தைக்கு 2 காரணங்கள் முன்வைக்கலாம். ஒன்று, இவர்களுக்கும் தங்கள் துறை சார்ந்த சட்டம் விதிமுறைகள் கூட முழுமையாக தெரியாது, அறியாமையுடன் இருப்பார்கள். இதனால் அதிகாரத்துடன் நடப்பார்கள். இன்னொன்று, சம்பளத்தின் மூலம் முன்னேறி நிற்பவர்களை விட லஞ்சத்தின் மூலம் முன்னேற நினைப்பவர்களே அதிகம். எனவே யார் பணம் கொடுப்பார்கள் என்று அலைந்து கொண்டிருக்கும் இவர்கள் மக்களிடம் அதை பெற அதிகாரத்தை செலுத்துவார்கள். ஆனால் இவர்கள் தொழிற்சங்கங்களிலும் இருப்பார்கள். அங்கே இவர்களின் முகம் வேறு மாதிரி இருக்கும். இவர்கள் ஒரு கட்டத்தில் நிச்சயம் மாட்டுவார்கள். அரசு அதிகாரிகளின் அதிகார போக்கில் ஆண் என்ற ஆவணமும் சேர்ந்து வெளிப்படும். இதை பார்த்து பெண் அதிகாரிகளும் இப்போது இதேபோல்தான் நடந்து கொள்கிறார்கள். இந்த போக்குக்கு எதிராக மக்கள் ஒவ்வொருவரும் கேமராவாக மாறியிருக்க வேண்டும். அரசு அலுவலகங்களில் மக்கள் உரிய மரியாதையுடன் நடத்தப்படவில்லை, அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் சிஎம் செல்லுக்கு புகார் அளிக்க வேண்டும். அடுத்ததாக பத்திரிகையாளர்களின் கவனத்திற்கு அதை கொண்டு செல்ல வேண்டும். அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் மக்கள் அங்குள்ள ஊழியர்கள் அதிகாரிகள் அநியாயமாக நடந்து கொண்டால் தங்களது போனில் இருக்கும் கேமராவை ஆன் செய்து பாக்கெட்டில் வைத்து செல்ல வேண்டும். ஆம், மக்கள் ஒவ்வொருவரும் கேமராவாக மாறி அரசு அலுவலக சுவர்களுக்குள் நடப்பதை உலகத்திற்கு வெளிச்சமிட்டு காட்டிக்கொண்டே இருந்தால்தான் மாநிலத்தில் உள்ள எல்லா அரசு அலுவலகங்களில் இருப்பவர்களுக்கும் தாங்கள் வெளிப்பட்டு விடுவோமோ என்ற அச்சம் பிறக்கும். எனவே அரசு அலுவலகங்களில் அவமானப்படுத்தப்பட்டால் மக்கள் இனியும் பொறுத்து கொண்டோ சகித்து கொண்டோ கடக்கக்கூடாது. அடுத்ததாக காவல் அறியும் உரிமை சட்டத்தை மக்கள் பயன்படுத்த வேண்டும். எந்த அதிகாரி உங்களை எதற்காக அவமானப்படுத்துகிறாரோ அவரை குறிப்பிட்டே உங்களுக்கு தேவையான விஷயத்துக்காக ஆர்டிஐ போட முடியும். இதில் உங்களுக்கு பதில் கிடைக்கிறதோ இல்லையோ அந்த அதிகாரிக்கு நிச்சயமாக பயம் ஏற்படும். அரசு அலுவலகங்களில் நிலவும் அதிகார போக்குக்கு பதிலாக மக்கள் எதிர் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதனால் அனைத்தையும் உடனடியாக ஒழித்துவிட முடியாது, ஆனால் நிச்சயம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். அடுத்த முறை அரசு அலுவலகத்தில் நீங்கள் அலக்களிக்கப்படும் போது அவமானப்படுத்தும் போதும் இவற்றையெல்லாம் நினைவில் கொள்ளுங்கள். இப்படி இருக்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்பது தமிழக அரசு நலத்திட்டங்களை தேடி மக்கள் வர தேவையில்லை, மக்களை தேடி நலத்திட்டங்கள் வரும். இப்படிதான் இந்த திட்டம் விளம்பரப்படுத்தப்படுகிறது. அதாவது மக்கள் அரசு அலுவலகங்களில் காத்து கிடந்தும் அலைச்சல்களுக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஆளான காலம் இனி தமிழகத்தில் இருக்காது. மக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளில் சேவைகள் மற்றும் திட்டங்களை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்று வழங்குவதுதான் இத்திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதிகளில் 3768 முகாம்களும் ஊரக பகுதிகளில் 6232 முகாம்களும் நடைபெற இருக்கின்றன. இந்த முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளை சார்ந்த 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சார்ந்த 46 சேவைகளும் வழங்கப்படும் என்று முதல்வரின் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட இருக்கின்றன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பினும் முகாமில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். 45 நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், திட்டத்தை செயல்படுத்த அரசு தரப்பில் என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன? அந்த 46 சேவைகள் என்ன?
இதை பற்றி அதிகாரிகள் தரப்பில் விசாரித்த போது மக்களின் மனு மற்றும் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு தருவதாக இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகிறது. திட்டம் குறித்து அந்த மாவட்டங்களில் உள்ள அலுவலகங்களுக்கு முன்பே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. முகாம்கள் குறித்த தகவலை மக்களுக்கு கொண்டு செல்ல அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று முகாம் நடைபெறும் நாள், இடம் குறித்த விவரங்கள், அங்கு வழங்கப்பட்டுள்ள சேவைகள், தேவைப்படும் ஆவணங்கள் குறித்து விளக்குவார்கள். பின்னர் ஒரு கையேட்டினையும் விண்ணப்பத்தையும் வழங்குவார்கள். விண்ணப்பத்தில் அரசு வரையறுத்துள்ள 46 சேவைகளும் குறிப்பிடப்பட்டு இருக்கும். கூடுதலாக ஏதேனும் ஒரு சேவை மக்களுக்கு தேவைப்படுகிறது எனில் அந்த சேவையை தன்னார்வலர்கள் அந்த விண்ணப்பத்திலேயே எழுதி கொடுப்பார்கள். முகாம்களை நடத்த ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. முகாம்கள் நடைபெறும் நாள் அன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, எரிசக்தி துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் பாதுகாப்புத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை என 13 துறை அலுவலர்கள் ஸ்டால் போட்டு அமர்ந்திருப்பார்கள். பிறப்புச் சான்றிதழ் பெறுவது தொடங்கி பட்டா வாங்குவது, கூட்டுறவு கடன், மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் என பல சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்படும். பெயர் மாற்றம், முகவரி மாற்றம் போன்ற சிறிய சேவைகள் எனில் அன்றே அவர்களின் விண்ணப்பங்களுக்கும் தீர்வு காணப்படும். ஏற்கனவே மனு கொடுக்கும் முறை வழக்கத்தில் இருக்கும்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அதிலிருந்து எப்படி மாறுபடுகிறது? பொதுவாக மனு கொடுக்கும் போது இ-சேவை மையம் அல்லது ஆன்லைன் மூலம் மக்கள் விண்ணப்பம் செய்வார்கள். அந்த விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் செல்லும். ஆவணங்கள் சரியாக இருந்தால் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சேவை வழங்கப்படும். ஆவணம் சரியாக இல்லை என்றால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். மாத இறுதியில் மாவட்ட ஆட்சியர் எத்தனை மனுக்கள் தீர்வு காணப்பட்டு இருக்கின்றனர், எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு இருக்கின்றனர் என்பதை மட்டும்தான் மேற்பார்வை செய்வார்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்களுக்கு 30 நாட்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே மக்களிடம் இருந்து பெறப்படும் மனுவை பெற்றவுடன் அந்த துறையில் இருக்கும் டேட்டா அலுவலர்கள் முதல்வரின் முகவரி இணையதளத்தில் அந்த மனுவை பதிவு செய்வார்கள். பதிவு செய்யப்பட்ட மனுக்கள் மற்றும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர்கள் ரிவ்யூ செய்வார்கள். இதில் ABC என ரேட்டிங் வழங்கும் ஆபரேஷன் இருக்கிறது. இந்த ரேட்டிங்கை பொதுமக்கள் கொடுக்கலாம். விண்ணப்பம் பெற்ற துறை அல்லாமல் மாவட்டத்தில் இயங்கும் வேறு துறை சார்ந்தவர்கள் கொடுக்கலாம். ஸ்டேட் கமிட்டி கொடுக்கலாம். உதாரணமாக ஒருவர் பட்டா பெற விண்ணப்பித்து இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதில் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தால் அடுத்தடுத்த அலுவலகங்களுக்கும் விண்ணப்பங்கள் சென்று 30 நாட்களுக்குள் பட்டா வழங்கப்படும். ஆனால் ஏதேனும் ஆவணங்கள் இல்லை என்று VAO அந்த மனுவை புறக்கணிக்கிறார் எனில் உரிய காரணங்களுடன் அந்த மனு அடுத்தடுத்த உயர் அதிகாரிகளுக்கு சென்று பட்டா வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். தான் அலக்களிக்கப்படுவதாக மக்கள் எண்ணினால் மக்கள் சி ரேட்டிங் வழங்கலாம். அது மேலதிகாரிகளின் கவனத்திற்கு வரும். இதில் சி ரேட்டிங் பெற்ற மனுக்கள் மற்றும் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் முதலில் இருந்து பரிசீலனை செய்யப்பட்டு கோரிக்கைகள் நிவர்த்தி செய்யப்படும். ஆனால் மக்களின் பிரச்சனை உடனுக்குடன் தீர்வு காணப்படும். திட்டங்களுக்கும் செயல்முறைகளுக்கும் சரியாக இருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டு உரிய பலன் மக்களுக்கு கிடைக்காமல் பெயரளவில் நின்றுவிட்டு எத்தனையோ திட்டங்கள் தமிழகத்தில் இருக்கின்றனர். சொல்லப்போனால் 30 நாட்களில் மக்களுக்கு தீர்வு என்று அரசாணையே இருக்கிறது. ஆனால் அது சரிவர அமல்படுத்தவில்லை. சமீபத்தில் உயர்நீதிமன்றம் கூட அரசாணையின்படி 30 நாட்களில் மனுக்களுக்கு தீர்வு காணாவிட்டால் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை என உத்தரவிடப்பட்டு எச்சரிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்க இதே உத்தரவு புது ஸ்டிக்கர் ஒட்டி உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் வீடு தேடி வருவதாக பரப்பப்படுகிறது. சரி, என்ன ஸ்டிக்கர் வேண்டுமானாலும் ஒட்டி கொள்ளுங்கள், கடைசியில் பேரு வெற்றியே சோறு வெற்றியா என்று வழக்கம் போல வந்து இந்த திட்டமும் நின்று விடாமல் இருந்தால் சரி. இல்லை என்றால் வீணாவது மக்களின் நம்பிக்கை மட்டுமல்ல, வரி பணமும் தான்.
வெவ்வேறு ஊர்களில் வசிக்கும் மக்கள் இந்த திட்டத்தின் கீழ் மனு கொடுப்பதற்காக அந்த நாளில் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா அல்லது இருந்த ஊரிலிருந்தே சமர்ப்பிக்கலாமா என்கின்ற கேள்விக்கு இப்போதைக்கும் எங்களிடம் பதில் இல்லை என்கின்றார்கள் அதிகாரிகள் தரப்பில். முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினால் நன்றாக இருக்கும். உண்மையில் ஸ்டாலின் அரசு வாயில் வடை சுடுவதில் மன்னனாக இருக்கிறது. அதேபோல் உங்களுடன் ஸ்டாலின் ஆகாமல் இருந்தால் சரி.